கைஸ், குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு ஜனவரி மந்த்துக்கான உங்களோட ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் நான் போடல, கம்ப்ளீட் ஜனவரி மந்த்துக்கான தான் போடுறேன். ஸோ இந்த ஜான்வரி மந்தில் 2026 உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்னென்ன மெசேஜஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன லைஃப் சேஞ்சஸ் நீங்கள் அடாப்ட் பண்ணணும், நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, என்ன ட்ரீம்ஸ் வச்சிட்ருக்கீங்களோ அந்த ட்ரீம்ஸை ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன லைஃப் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத உங்கள் ட்வின் ஃப்ளேம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் என்னென்ன? ஜனவரி 2026 உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் என்னென்ன? ஜனவரி 2026 உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் என்னென்ன? ஜனவரி 2026 உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் என்னென்ன? உங்கள் ட்வின் ஃப்ளேமோட இன்டென்ஷன் என்ன? Jan 2026 மீட்டிங் அப்படிங்கிறது எப்படி நடக்கும்? உங்கள் ட்வின் ஃப்ளேமை மீட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி நடக்கும்? உங்கள் எர்த்லி மாஸ்குலைனோட மெசேஜ் உங்களுக்கு என்ன? ஜனவரி 2026க்கு உங்கள் எர்த்லி மாஸ்குலைனோட மெசேஜ் உங்களுக்கு என்ன? 2026க்கு உங்கள் எர்த்லி மாஸ்குலைனோட மெசேஜ் 2026 ஜனவரி உங்கள் எர்த்லி மாஸ்குலைனோட மெசேஜ் உங்களுக்கு என்ன? Two of Wands, Three of Cups, Ace of Wands, Seven of Cups, Knight of Swords. Addiction, love call, Italian pizza, yeah,
I'll read this last. ஓகே, இப்போ என்னென்ன மெசேஜஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ 2 of Wands அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 2 of Wands அப்படிங்கிறது வந்து பாத் ஆஃப் சோசன். வாண்ட்ஸ் அப்படின்னாலே ஃபயர் எலிமெண்ட். ஸோ ஃபயர் எலிமெண்ட் அப்படிங்கும்போது வந்து டேம் பண்ணிட்டீங்கன்னா பேஷன், டேம் பண்ணலைன்னா ஈகோ. அப்போது நீங்கள் உங்களுக்கு 2 லைஃப் பாத் இருக்குது. ஒன்று வந்து இப்போ எப்படி இருக்கோ அப்படியே கண்டினியூ பண்ணுறது, இல்லைன்னா இதெல்லாம் விட்டுட்டு இதுதான் என் ட்ரீம் லைஃப், எனக்கு இதை தான் வாழ பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்கள் கற்பனை உலகத்தையே கைகளில் ஏந்திக்கிட்டு இதுதான் என்னுடைய உலகம்னு அதை வாழ துடிக்கிறது, அதை சூஸ் பண்ணுறது. ஸோ அப்போ உங்கள் ட்ரீம் லைஃப் ரியாலிட்டியில் வாழ்கிறதா எனக்கு பிடிச்சிருக்குன்னு அது ஸ்ட்ராங்கான ஃபர்மான ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்க. அதுதான் 2 of Wands. ஓகேயா? ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ பாத் ஆஃப் சோசன். ஸோ அப்போது உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஃபர்மான டெசிஷன் சூஸ் பண்ணு. ஆத்தென்டிக்காக உனக்கு நீ உண்மையாக இருந்து உன்னைய நீ ஏமாற்றிக்காம, அணுவில் கூட ஏமாற்றிக்காம உனக்கு உண்மையிலேயே என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணு. ஓகேயா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு மெசேஜ் உங்களுக்கு. அடுத்தது வந்து 3 of Cups. இந்த 3 of Cups அப்படிங்கிறது உங்கள் ட்வின் ஃப்ளேம் எதை சொல்கிறாங்க, எனக்குமே எது தெரியுது, என்ன தெரியுது இந்த 3 of Cupஸில் அப்படின்னு சொன்னால், புத்தி, மனசாட்சி இது 3மே நமக்குள்ளேயே இருக்குது. கரெக்ட் தானே? வெளியே புறத்தில் அப்படிங்கிறதுல இந்த பார்ட்டிங்கு, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது, பேசுறது, இதுல எல்லாம் என்ன சுகம் கிடைச்சிச்சு? இதுல எல்லாம் பேசுகிறோம், அரட்டை அடிக்கிறனால அந்த டைம் போகுது, அந்த நாட்கள் போகுது. அது பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன நினைக்கிறோம், நமக்கு என்ன வேணுமோ, நம்ம ட்ரீம்ஸ் என்னவோ அது அங்கே ஃபுல்ஃபில் ஆகாம தான் இருக்குது. அதுக்கான அந்த நமக்கு இருக்கிற ஃப்ரீ டயத்தெல்லாம் யாரோ ஒருத்தர்கிட்ட ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும் பேசுறதுக்கே செலவிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வேணுங்கிற தகவலை தேடுறதுக்கான நேரத்தையும் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற டைம் ஆக்கிரமிப்பு பண்ணிடுது. அப்போ நம்ம அந்த தகவலை கூட தேடுறது இல்லை. அப்போது நம்மளோட கனவை வாழ்கிறதுக்குங்கிற முயற்சியே அங்கே எடுக்க முடியாமல் போயிடுது. அப்புறம் என்னத்துக்கு வெளியே இந்த புறத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு, புறத்தில் இருக்கிற இந்த அல்பமான ஒரு சந்தோஷம், இதெல்லாம் என்னத்துக்கு? அப்போ அகத்துக்குள்ளன்னு வந்துட்டோம்னா, நீங்கள் உட்காந்து உங்கள் மனசுக்கிட்ட, இன்னர் சைல்கிட்ட பேசுனீங்களா, அதுக்கு உண்மையிலேயே என்ன வேணும்னு தெரியும். உங்களுக்கு புத்தி தெரிஞ்சுக்கும். அப்போ புத்தி உண்மையிலேயே அதுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கும் போது, புத்திக்கு செஞ்சு கொடுக்க தெரியலனாலும் மனசாட்சி அதை சொல்லி கொடுக்கும். மனசாட்சி சொல்லி கொடுக்குறத இந்த பூமியில் எப்படி செயலாக்கம் பண்ணுறதுன்னு புத்தி யோசிக்கும். அப்போ மனசோட ஆசை என்னவோ அதை வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்கு தான் மனசாட்சி, புத்தி 2 சேர்ந்து வேலை செய்யும். ஆர்கனைஸ்டாக ஒன்று சேர்ந்து வேலை செய்யுது. அப்போ நீங்கள் அகத்துக்குள்ளேயே இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்குள்ளேயே அந்த ஜேர்னி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த செல்ஃப் கான்வர்சேஷன் உள்ளுக்குள்ளேயே பேசுகிறீங்க அப்படின்னா தான் உங்கள் ட்ரீம்ஸ் ஒன்றா நிறைவேற ரியாலிட்டிக்கு வர தான் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒன் அமங் யுவர் ட்ரீம் தான் உங்கள் ட்வின் ஃப்ளேமுமே, இல்லையா? ஸோ அப்போ அதுவுமே ரியாலிட்டிக்கு வரணும்னா அதுக்கான நாலேஜ் வேணும். அதை வந்து எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியணும். நம்மளோட சகல சத்குருவே நம்ம மனசாட்சி தான், நம்ம டிவைன் மாஸ்குலைன் தான், நம்ம எனர்ஜெட்டிக் ட்வின் ஃப்ளேம் தான், ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே வாழ்கிற ட்வின் ஃப்ளேம் தான். அப்படிங்கும்போது வெளியே உட்காந்து வெட்டியாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறத விட்டுட்டு நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன வேணுமோ அதுக்கான ட்ரூத்ஃபுல்லான விஷயங்களை உள்ளுக்குள்ளே நம்மளோட சத்குரு, அதாவது நம்மளோட டிவைன் மாஸ்குலைன், நம்மளோட எனர்ஜெட்டிக் ட்வின் ஃப்ளேம் கிட்ட தானே பேசணும். அப்போ பேச தானே அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தானே புத்தி ஆக்ஷன் எடுக்கும். அப்போ இதெல்லாம் சேர்ந்து அலைன்மெண்ட்டுக்கு வர்றது தான் இந்த 3 of Cups. அப்போ அது அலைன்மெண்ட்டுக்கு வந்துருச்சு, அலைன்மெண்ட்லயே வாழ கத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போதுதான் அந்த சந்தோஷம், ஹாப்பினஸ், எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டே நமக்கு கிடைக்கும். அது நம்ம வாழ தான் அந்த ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டுங்கிற ஃபீலே உருவாக ஆரம்பிக்கும், இல்லையா? ஸோ அதுக்கான ஆரம்ப விதை தான் இந்த 3 of Cups. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். செல்ஃப் டாக்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளேயே அத்தனையும் இருக்குது. எதுக்கு வெளியே போய் தேடுறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்காகவும் தான் அந்த 3 of Cups. ஓகேயா? அதுக்கு அடுத்த கார்டு வந்து Ace of Wands. வாண்ட்ஸ்னால் என்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபயர் எலிமெண்ட். அப்போது உங்களோட பேஷன் என்னவோ அந்த பேஷனை வாழுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாழுங்க. இப்போ நீங்கள் ஹார்ட் அளவில் எனக்கு ஒரு கம்பேனியன் தேவை, இப்போ நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்து இந்த என்னோட மெசேஜை பார்த்துட்ருக்கீங்க, என்னோட வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க.
இல்லை ஒரு ஆணாக இருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு கம்பேனியனாக வேணும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் உங்களோட நிஜம். அதை வெளியே போய் நீங்கள் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லிக்க வேண்டாம். ஓகே, அப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து பார்க்குறீங்கன்னா ஒரு ஆண் கம்பேனியன் உங்களுக்கு வேணும். ட்ரஸ்ட்வர்த்தியாக எமோஷ்னலி அவைலபிளாக இருக்கிற ஆண் வேணும். அதுவும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மேன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெமினைனும் அந்த மாதிரி தான். எக்ஸாக்டாக நீங்கள் எந்த நேரத்தில் எந்த மூடில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு உங்களை ட்ரீட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிற ஒரு கம்பேனியன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வேணும் உங்களுக்கு. அப்படி தானே? ஸோ அப்போது அந்த பெண்ணை உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க, உங்கள் மனசாட்சிக்குள்ளேயே இருக்கிறாங்க. டிவைன் மாஸ்குலைனாகவும் டிவைன் ஃபெமினைனாகவும் இருக்காங்க. பெண்களுக்கு டிவைன் மாஸ்குலைனாகவும் ஆண்களுக்கு டிவைன் ஃபெமினைனாகவும் இருக்கிறாங்க. ஸோ உட்காந்து உங்கள் இன்னர் சைல்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு பேசணும். உங்கள் மனசு தான் இன்னர் சைல்டு. ஓகேயா? ஸோ நீங்கள் என்கிட்ட கமெண்ட்லலாம் போஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது என்ன சொல்கிறது, கமெண்ட்டில் வந்து நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியெல்லாம் பதில் போட முடியாது. அதனாலேயே நான் ரீட் பண்ணுவேன் கமெண்ட்ஸை, லைக் போடுவேன். பதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் வாட்ஸ்அப்புக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜில் பதில் போட்டுடலாம். அதுலேயும் உட்காந்து டைப் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. நீங்கள் வாட்ஸ்அப்லேயுமே எனக்கு பெரிய பெரிய மெசேஜஸ் அடிச்சிங்கனால உட்காந்து என்னால் படிக்கவும் முடியாது. ஏன்னா ஃபுல் டைம் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் கோச்சிங்கில் இருப்பேன், 1-on-1 செஷன் எடுத்துகிட்டு இருப்பேன். மீதி டைம் இந்த மாதிரி டேரக்ட் ரெக்கார்டிங்ஸ் பண்ணிட்டு இருப்பேன், இல்லைன்னா கோச்சிங்கான கண்டென்ட் வீடியோஸ் ரெடி பண்ணிட்டு இருப்பேன். தெலுங்குலையோ இங்கிலீஷ்லையோ ரெடி பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஆல் தி டைம் பிஸியாக இருக்கனால என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதனால தான் வாட்ஸ்அப்புக்கு வர சொல்லுவேன். வாட்ஸ்அப்லேயும் வாய்ஸ் மெசேஜில் தான் பேசுவேன். ஓகே, ஸோ அந்த வாய்ஸ் மெசேஜுமே வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு டைம் இருந்தால் தான் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போது இந்த ட்வின் ஃப்ளேம் இப்போ நான் சொல்கிறேன், இந்த இன்னர் சைல்டு, உங்களோட அடல்ட் செல்ஃபு, உங்களோட டிவைன் மாஸ்டர், இதை பற்றியெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா என்கிட்ட கோச்சிங்க்கு தான் வரணுமே தவிர இடையில நீங்கள் கேட்குற டவுட்ஸுக்கு பதில் சொல்லியெல்லாம் அதை புரிய வைக்கவே முடியாது. அது அப்படி புரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இத்தனை நேரத்துக்கு ஒரு 1000 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன் பப்ளிக் ஃபோரத்துலேயே. அதை பார்த்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை பார்த்தும் இன்னும் உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் கோச்சிங்க்கு தான் வரணும். நான் ஜஸ்ட்டு டைப் பண்ணி டெக்ஸ்ட் பண்ண போகிற ரிப்ளையில் உங்களுக்கு புரிய போகிறதே கிடையாது. ஓகேயா? இப்போ ஏஸ் ஆஃப் வான்ஸுக்கு வருவோம். ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள் இன்னர் சைல்டுக்கிட்ட உட்காந்து பேசுங்க. உனக்கு உண்மையிலேயே என்ன வேணும், எதை வாழ ஆசைப்படுற, உன்னோட பேஷன் என்ன, எதை வாழ்ந்தா உனக்கு நிறைவு நிலை கிடைக்கும், உனக்கு எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும், நீ எதை வாழ்ந்தா திருப்தி ஆவ, இதெல்லாம் கேளுங்க. அது என்ன சொல்லுதோ, இன்னர் சைல்டு என்ன சொல்லுதோ அதுதானே செல்ஃப் அலைன்மெண்ட்டு. ஸோ அதுக்கு தான் நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். அதைத்தான் இப்போ உள்ள நீங்கள் உட்காந்து கேட்குறீங்களா, அது உங்கள் ஹார்ட் ஸ்பேஸு, அது வந்து 5D. ஓகேயா? 5Dயில் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் நம்ம பூமியில் உடல் கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது எங்கே? 3Dயில். 5Dயில் இருக்கிறத 3Dக்கு இறக்கிட்டு வரணும். ஓகேயா? அப்போ 3Dக்கு இறக்கிட்டு வரணும்னா அதுக்கு ரூட் எப்படி அப்படின்னு, பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யும்னு மனசாட்சி சொல்லி கொடுக்கணும். பூமியிலேயே வாழ்ந்துட்டு இருக்க புத்தி அதை கொஞ்சம் மாடுலேட் பண்ணிக்கணும். ஓகே, பூமியில் இப்போ இப்படி தான் செயலாக்கம் பண்ணணும் அப்படின்னு ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் 5Dயிலேருந்து 3Dக்கு இறக்கிட்டு வர முடியும். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆல் யூர் ட்ரீம்ஸ் கம் இன் டு ரியாலிட்டி. ஆனால் அதுக்கு முன்னாடி நிஜமாவே இதுதான் வேணுமாங்கிற ஒரு விஷயம் தெரியணும்ல. ஸோ அப்போ டாக் அபவுட் யுவர் பேஷன்ஸ் கம்ப்ளீட்லி இன் அண்ட் அவுட் டு யுவர் இன்னர் சைல்டு. ஓகே, எழுதி லிஸ்ட்டை போடுங்க. ஒன்னொன்னா ஒரு 10 விஷயம் இருக்குன்னா, இந்த 10 விஷயம் எனக்கு இருக்குப்பா, இதை வாழ துடிக்கும் நான் தான் நான் அப்படின்னு எழுதுங்க. அந்த 10 விஷயத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்டுன்னு. அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கே ஒரு மெத்தடாலஜி இருக்குது, அதை நாங்கள் சொல்லித்தருவோம். அது எல்லாமே நீங்கள் கோச்சிங்க்கு வந்தீங்கன்னா தான் தெரியும். ஓகேயா? ப்ரையாரிட்டைஸ் பண்ணுனதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னவோ அதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஒர்க் அவுட். ஓகேயா? ஸோ இது ஏஸ் ஆஃப் கப்ஸ்க்கு. இதெல்லாம் உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு மெசேஜாக சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் 7 ஆஃப் கப்ஸ். 7 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எழுதுனீங்களா லிஸ்ட்டு, இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, அதை எல்லாத்தையுமே கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே ஆல் சாங்ஷன் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துட்டாரு. கொடுக்குறதுக்கு ரெடியெல்லாம் ஆகலை, கொடுத்துட்டாரு, படைச்சிட்டாரு ஆல்ரெடி. இப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா, அதை நீங்கள் அவர் கொடுத்துட்டார்ல, அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுல தான் இருக்குது, எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. அங்கே எங்கே பிரச்சனை இருக்குன்னா, இப்போ இதில் 7 கப்பு இருக்கா, இந்த 7 கப்பில் ஒவ்வொரு கப்புலையும் ஒவ்வொரு விஷயந்தான் இருக்குது. இந்த 6 கப்பை சூஸ் பண்ணிங்கன்னா, ஒரு கப்பு துணி போட்டு மூடி இருக்கா, மீதி இருக்கிற 6 கப்பை சூஸ் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் தான் உங்களுக்கு கிடைக்கும்.
நீங்கள் லிஸ்ட்டு போட்டு எழுதுனீங்கல்ல, அதில் ஒரு ஒரு விஷயம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த 7வது கப்பை சூஸ் பண்ணீங்கன்னா, அத்தனையும் பேக்கேஜாக உள்ளே வச்சு துணியை போட்டு மூடி வச்சிருக்கிறாரு. அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் எல்லா விஷயம் சாங்ஷன்டு. ஓகேயா? ஸோ அப்போ அந்த 7வது கப்பு எது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்கள் டாஸ்க். அப்போ இந்த 6 கப்பும் இல்யூஷன், மாயைன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்போ மாயைனா என்னன்னு தெரியணும். ரியாலிட்டினா என்னன்னு தெரியணும். அப்போ எட்டர்னிட்டினா என்னன்னு தெரியணும். மெய்த்தன்மை என்னன்னு தெரியணும். அப்போ பிரம்ம ஞானம்னா என்னன்னு தெரியணும். ஸோ அப்போ இந்த கப்பு எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா, இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு இது என்கிட்ட கோச்சிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது ரைட்டுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஓகேயா? ஸோ அப்போ இந்த மாயையை ஒதுக்குனாதான் நிஜத்தை சூஸ் பண்ண முடியும். எட்டர்னல் ட்ரூத்ஸை சூஸ் பண்ண முடியும். எட்டர்னலா உண்மையிலேயே ஹாப்பினஸ் எதுன்னு சூஸ் பண்ண முடியும். அந்த பிரம்ம ஞானம் வந்துச்சுன்னா தான் இந்த 7வது கப்பு எங்க இருக்குன்னே உங்களுக்கு தெரியும். ஓகேயா? ஸோ இதுதான் அங்க டாஸ்க். ஸோ அப்ப நீங்க கேட்கறது பூரா கடவுள் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுறாரு. உங்க டிவைன் மாஸ்குலைன் உங்களுக்கு சாங்ஷன் பண்றதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஆனா அதை ரிசீவ் பண்றதுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்களாங்கிறத நீங்க பாத்துக்குங்க. ஓகே, அதுவுமே உங்களுக்கான ஒரு மெசேஜ். அடுத்த மெசேஜ் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, ஸ்வார்ட்ஸ்னாலே உண்மை, ஏதோ ஒரு தகவல், செய்தி, காற்று அப்படின்னு அர்த்தம். காத்தை விட ஸ்பீடா வருதான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க உண்மை தகவல். அதுதான் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகேயா? காத்தை கிழிச்சுக்கிட்டு வருது அப்படி. ஆனா அந்த எப்படியுமே நீங்க ஏதோ ஒன்று இன்ட்யூட்டிவா திங்க் பண்றீங்க. சம்திங் ராங்னா தானே ஸ்மெல்லே பண்ணுவீங்க. சம்திங் ராங்கு, என்னமோ அங்க நடக்குது, அந்த உண்மை எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதை அப்படி காத்தை விட வேகமா கிழிச்சுக்கிட்டு வருது நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களோட ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் இதில் என்ன அப்படின்னு சொன்னால், உனக்கு என்ன வேணுமோ அதை எப்போ பார்த்தாலும் சர்வைவல் மோடில் இருக்காது, கிரியேட்டர் மோடுக்கு வா. சர்வைவர் மோடுனா இந்த சோஷியல் கண்டிஷனிங்ல இருக்க உங்களை சுற்றி இருக்க சூழ்நிலை, அதுக்காகவே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறது சர்வைவல் மோடு. கிரியேட்டர் மோடுனா எனக்கு மனசுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதைத்தான் நான் வாழுவேன் அப்படின்னு அந்த சூழ்நிலையவே உருவாக்கி வாழ்றது கிரியேட்டர் மோடு. ஓகே, அதைத்தான் சொல்றாங்க. உங்க ட்வின் ஃப்ளேம் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் எப்படி வரணும்னு நீங்க கோச்சிங் வந்தாதான் தெரியும். இங்கேயே கொஸ்டின் கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ அப்போ உங்க ட்வின் ஃப்ளேம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் சர்வைவல் மோட்லேயே இருக்காத, கிரியேட்டர் மோடுக்கு வா. கிரியேட்டர் மோடுக்கு நீ வந்துட்டேன்னா எதனாலும் அக்செப்ட் பண்ற மைண்ட் செட் உனக்கு வந்துடும். அந்த உண்மை எந்த விஷயமாக வேணாலும் இருக்கட்டும், நீ நினைச்ச மாதிரியே அதுவே கூட உண்மையா இருக்கட்டும், அப்ப நீ அதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அதையும் கடந்து போகிறதுக்கு நீ பழகணும். அப்படிங்கிறது தான் உங்க ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ். ஓகேயா? அப்ப இதுவும் இவ்வளவுதான் நீ தெரிஞ்சுக்க, அவ்வளவுதானே. அதை பர்சனலா உள்ள வாங்காத, ரியாக்ட் பண்ணாத, ரெஸ்பாண்ட் பண்ணாத. அதையுமே நீ அக்செப்ட் பண்ணி இதுவும் இவ்வளவுதான் கடந்து போயிட்டேன்னா அந்த விஷயம் உன்னை பாதிக்காது. பர்சனலா உள்ளுக்குள்ள இறங்கி ரணப்படுத்தாது. நீயே அந்த உண்மையை தெரிஞ்சுட்டு உன் இன்னர் சைல்ட ரணம் பண்ணாத. அப்படிங்கிறது தான் உங்களோட ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் இந்த இடத்துல. ஓகேயா? ஸோ இப்போ டேரோ மூலியமா உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்னெல்லாம் மெசேஜ் சொல்லியிருக்காங்க இந்த ஜனவரி 2026க்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இதுல என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்டென்ஷன்ல அடிக்ஷன், கோடிபெண்டன்ட், அப்சஷன், பொசஷன், கண்ட்ரோலிங், ஹேஸ் அ பிளாக், ரெஸ்ட்ரெயின். ஓகேயா? ஸோ அப்போ உங்க ட்வின் ஃப்ளேம்க்கு இந்த கார்டு கொடுத்ததுக்கான இன்டென்ஷன் என்னன்னா, இன்னும் இதெல்லாம் உங்க லைஃப்ல இருக்கு. அட்டாச்மெண்ட், அடிக்ஷன், கோடிபெண்டன்சி, அப்சஷன், இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் விட்டு வெளியே வாங்க. கண்ட்ரோலிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க யாரோட லைஃபையும் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நத்திங் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். அது போக இன்னொன்று என்னன்னா, உள்ள வந்து நீங்க இன்னர் வேர்ல்ட கிரியேட் பண்றது தான் எக்ஸ்டர்னல்ல மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆனா அந்த எக்ஸ்டர்னல்ல மேனிஃபெஸ்ட் ஆகுறதுல கூட உங்க கண்ட்ரோல்ல இல்ல. பிரபஞ்சம் யார் யாரை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுதோ அவங்கள வச்சுதான் மேனிஃபெஸ்ட் பண்ணும். ஓகேயா? ஸோ நீங்க உள்ள கிரியேட் பண்ணிருக்க இன்னர் வேர்ல்டு அப்படியே வெளியே மேனிஃபெஸ்ட் ஆகும், அந்த சூழ்நிலை, சுச்சுவேஷன்ஸ் எல்லாம். ஆனா ஆட்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கிற ஆட்களாக தான் இருக்கணுங்கிறது கிடையாதுல்ல. அது பிரபஞ்சம் எப்படி கொடுக்குதோ எப்படி வேணாலும் கொடுக்கும்ல. ஸோ அதனால இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் உனக்கு பாதர்சம் எனர்ஜி இருக்கோ, எங்கெல்லாம் ஒரி பண்றியோ, எங்கெல்லாம் உனக்கு கஷ்டமா இருக்கோ, அங்கெல்லாம் அடிக்ஷன் இருக்கு, அட்டாச்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அங்க இருந்தெல்லாம் வெளியே வா அப்படிங்கிறதா இந்த கார்டோட இன்டென்ஷன். அடுத்த கார்டு லவ் கால். Someone expresses love, a message of love, thinking of you and letting you know. இதெல்லாம் நீங்க சரி பண்ணதுக்கு அப்புறமா
உங்கள் ட்வின் ஃப்ளேமோட லவ்வே உங்களுக்கு தெரியும். உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள டீப் வித்தினாக இருக்கிற அந்த டிவைன் மேஸ்குலைன் இந்த பூமியில் எர்த்தில் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேயா? ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க. ஆனால் பி வைஸ் இனஃப் டு நோ ஹூ ஹீ இஸ். அது எப்படி சரண்டர் பண்ணும், என்ன சரண்டர் பண்ணும், இது எல்லாமே கடவுள் அதாவது நமக்கு புத்தியை கொடுத்துருக்காரு. எது கொடுத்துருக்காரு? யூஸ் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காரு. அப்போ வைஸாக சரண்டர் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் டிவைன் மேஸ்குலைன் யாருங்கிறது தெரிய வரும். ஸோ மைட் பி தேல் எக்ஸ்பிரஸ் தேர் லவ் ஆல்சோ. அ நியூ லவ் இஸ் கம்ப்ளீட்லி என்டையர்லி அ நியூ லவ் இஸ் என்டரிங் இன் டு யுவர் லைஃப். சப்போஸ் நீங்கள் நல்லா ஹீல் ஆயிட்டீங்க, உங்கள் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்லாம் நல்லா ரைஸ் ஆயிடுச்சு, மேலே போயிடுச்சு அப்படிங்கும்போது உங்கள் சோல்மேட்ஸும் அட்ராக்ட் ஆவாங்க, உங்கள் ட்வின் ஃப்ளேமும் உங்களை தேடி வருவாங்க, உங்கள் லைஃப்குள்ளே அவங்க எல்லாம் நிற்பாங்க. ஆனால் உங்கள் சோல்மேட்டு இல்லை ட்வின் ஃப்ளேமு இதெல்லாம் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பீங்க? பட் ஸ்டில் வாட் எவர் இட் இஸ், இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட there will be people in this January 2026 entering into your life லவ்ங்கிற பேரில். ஓகேயா? ஸோ அது ட்ரூத்ஃபுல்லாக கூட ட்ரூவாக கூட அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாமா இருக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது, என்ன டெசிஷன் எடுக்கணுங்கிறது எப்போவுமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேயா? அடுத்து மீட் பண்ணுறது எங்கே மீட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு இட்டாலியன் பீஸான்னு போட்டிருக்கு. இட்டாலியன் பீஸாங்கிறது எந்த ஒரு பீஸா ஹட்டாக கூட இருக்கலாம், இல்லை எந்த ஒரு பீஸா ஷாப்பாக இருக்கலாம். நீங்கள் போய் பீஸா சாப்பிட்ற இடத்துல அவங்கள பார்க்குறதுக்கு நேரிடலாம். however it is. ஸோ அந்த பீஸாங்கிறது அங்கே கனெக்டிங் ஃபேக்டர். ஓகே, அடுத்தது உங்கள் எர்த்லி மேஸ்குலைனோட மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, எவ்ரி செகண்ட் இன் மை லைஃப் ஐ லாங் ஃபார் யூ. Sometimes I feel like flying and coming to you and be with you itself and never go back. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக நான் ஏங்குறேன், ஒவ்வொரு நிமிஷமும் நீ வேணும்னு தவிக்கிறேன், அதை ஃபீல் பண்ணுறேன், உணர்றேன். ஒவ்வொரு நேரம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கேருந்து அப்படியே பறந்து பெட்டுக்கு வந்துடலாமான்னு எனக்கு தோணுது, அங்கேயே தங்கிடலாமான்னு தோணுது, பறந்து வந்துட்டு உன் பெட்டில் உன் கூடயே தங்கிடலாமான்னு தோணுது. அப்படிங்கிறதான் உங்கள் எர்த்லி மேஸ்குலைனோட ஃபர்ஸ்ட் மெசேஜ். உங்கள் எர்த்லி மேஸ்குலைனோட நெக்ஸ்ட் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நோ மேட்டர் வாட், இஃப் ஐ க்ளோஸ் மை ஐஸ், தி ஒன் ஐ செரிஷ் அண்ட் அடோர் வித்தின் மை ஹார்ட் இஸ் யூ. என்ன சொல்கிறாங்க? எது எப்படியானாலும் சரி, நான் கண்ணை மூடி அமைதியாக உட்காந்தேன்னா என் இதயத்துக்குள்ளே நான் பார்க்குற பிம்பம் உன்னுடையதாக தான் இருக்குது. அது ரொம்ப அட்மையர் பண்ணுறேன், ரொம்ப செரிஷ் பண்ணுறேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் செகண்ட் மெசேஜ். ஓகே கைஸ், இதுதான் இந்த மாதத்துக்கான ஜனவரி 2026க்கான உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறது. இதுக்கிடையில் இன்னொரு விஷயம் நான் என்ன அப்சர்வ் பண்ணேன் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியில் அப்படின்னா, டிவைன் மேஸ்குலைன்ஸுக்கெல்லாம் மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சேஞ்சஸ் நடக்குது ஹீலிங்கில். ஸோ நெக்ஸ்ட் ரீடிங் டிவைன் மேஸ்குலைனுக்கு என்னெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேயா? அன்டில் தென் பை.